எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எந்திரிக்க முடியுமா பாடி தக்கவே வேடிக்கை பார்க்க போயிட்டாளுகளே. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. நெரிசல் ஏதாச்சும் ஆபத்து வந்திருக்கிறதுனால 1 ஹவருக்கு முன்னாலே அந்த கூட்டங்கள் முடிக்கப்பட்டதுனால எந்த ஒரு ஆபத்து இல்லாம அந்த முதல் மாநாடு சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி 21 கண்டிஷனை அவங்க பின்பற்றினாங்க. வந்த டயத்துக்கு முன்னாடியே அவர்கள் முடிச்சதுனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டில் எந்த ஒரு தீர்மானமும் சகோதரர் விஜய் அவர்கள் அதுல நிறைவேற்றப்படவில்லை. எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படாமல் அன்னைக்கு நேரத்தோட முடிச்சதுனால எந்த அசம்பாவிதமும் இல்லை. ஆனா கரூர் அப்படி இல்லை. கரூர் 12 மணிக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் வரது 7:15 மணி 7 மணிக்கு மேல வராரு. கூட்டம் சேர வராரு. எந்த விதிமுறைகளுமே அவர் விஜய் பின்பற்றப்படவில்லை. அங்க ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம் என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரிடர். அந்த 41 மரணம் என்பது படுகொலை. மனிதனால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு மக்களுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இறந்தது படுகொலையா தான் நம்ம பார்க்கணும். ஆனா அதை தவிர்த்துட்டு இன்னும் விஜய் அவர்கள் அவருடைய கட்டமைப்புகளை சரிப்படுத்துறதை பத்தி யோசிக்கல. அவருடைய தொண்டர்களை முறையான வழிமுறை நடத்துறதை பத்தி யோசிக்கல. ஒரு தலைவன் என்பவன் யாரு? அங்க அனைத்தையும் பார்த்து சரி பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க கூட்டம் அணிக்கிறாங்களா, தம்பி ஓரமா போங்கப்பா, பெண்களை யாரும் தொந்தரவுப்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொல்லி மைக்கில் ஒன்னையும் சொல்லி அவர் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த விஜய் அவர்கள் எதுவுமே செய்யாம அவர் வாகனத்துல வந்தது பொது இடத்துக்குள்ள மக்களா வராங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடலை ஏற்படுத்தி 41 படுகொலையை செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் விஜய் திருந்தாம இருப்பது ரொம்ப தவறு. விஜய் அவர்கள் இதோட அவருடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறணும். அவருடைய கட்டமைப்பு அவர் இன்னும்